இன்னைக்கு வெந்தய குழம்பு, வெந்தய கீரை போட்டு வெந்தய குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்றத பாக்குறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் சொல்றேன். வெந்தய கீரை ஒரு கைப்பிடி அளவு, புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். மிளகா தனியா தூள் 2 ஸ்பூன், வெந்தயத்தூள் ஒரு அரை ஸ்பூன், குழிக்கரண்டி எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, வெல்லம் ஒரு 2 ஸ்பூன், பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல்லு, தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்து, பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின ஒன்று தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு தக்காளி. இப்போ இதில் வெந்தய கீரையை போட்டு நல்லா வதக்கும். கீரையை நல்லா வதங்கிட்டோம்னா மிளகாத்தூள் போட்டு வதக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுன்னு செய்யணும். இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க. இப்போ புளி தண்ணியும் ஊற்று. இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கொதிச்சிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நீங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அதோட விட்டுடும். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லத்தூள், வெந்தயத்தூள், அவ்வளோதான். சுவையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.